ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் நவீன். நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டா? நீங்கள் காலேஜ் முடிச்சு நான் எந்த ஜாபுக்கு போனால் என் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளாக் செயின் டெவலப்மெண்ட். இந்த பிளாக் செயின் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 rupees சென்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 500 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்றாங்க. இப்ப நீங்க 1000 சென்ட் பண்ணதும் அவங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும், அவங்க உங்களுக்கு 500 சென்ட் பண்ணதும் அவங்க சைட்லயே அப்டேட் ஆகிருக்கும், உங்க சைட்லயும் அப்டேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணும்போது செக்யூரா எந்தவித தப்பும் இல்லாம கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி பேர் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இதை நம்ம ஃபின்டெக்ல மட்டும் இல்ல, நிறைய டேட்டாஸ் மெயின்டைன் பண்ற எல்லா கம்பெனிஸ்லயும் இந்த டெக்னாலஜியை இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி ஃபியூச்சர்ல ரொம்ப தேவைப்படுற ஒரு டெக்னாலஜியா இருக்கும். அதனால இந்த பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். செகண்ட் ஒன், டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ இன்ஜினியர். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்போ இருக்கிற டேட்டாஸை எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் லிஸ்ட் கொடுக்குறவங்க பேர் தான் ஏஐ இன்ஜினியர்ஸ். டேட்டாஸை பற்றி நிறைய லேர்ன் பண்ண எனக்கு பிடிக்கும், ஏஐயில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கரியரை சூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட். ஒரு கம்பெனியில் அவங்க ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாங்க இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த ப்ராடக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், எந்தெந்த சர்வீஸ்க்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவரால் ஒரு கம்பெனியோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறவங்க பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட். எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுலலாம் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கரியரை சூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பல பேர்த்துக்கு ஆல்ரெடி அவேர்னஸ் இருக்கும். இப்போ ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கங்க, இல்லை யூடியூப் எடுத்துக்கங்க, இல்லை நீங்கள் கூகுள் வெப் ப்ரௌசர் எடுத்துக்கங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்குற ஆட் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா தான் உங்களுக்கு வருது. இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸையும் அவங்களோட ப்ராடக்டையும் டார்கெட் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு தன்னோட கிளைண்ட்ஸையும் ப்ராடக்ட்டுக்கு தன்னோட யூசர்ஸையும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி தர்றதுக்கு எல்லா கம்பெனிஸும் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்பயுமே அதிகமாக ஸ்கோப் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால தாராளமாக நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை சூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், UI UX டிசைனர். UI UXை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். UI UX அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ அதோட அப்பீரன்ஸ் எப்படி இருக்கணும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறவங்க பேர் தான் UI UX டிசைனர். எப்பயுமே ஒரு யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான தேவை அதோட டிசைன். அப்புறம் அது எப்படி யூஸ் ஆகுது, அதை எப்படி யூசர் ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் எப்பயுமே ஒரு வெப்சைட்டோ ஒரு டிசைனோ ஒரு அப்ளிகேஷனையோ கிரியேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அதனால எப்பயுமே யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான நீட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்க பர்சனாக இருந்தால், எனக்கு டிசைன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக UI UX டிசைனிங் கரியரை சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஃபியூச்சரில் என்ன கரியரை சூஸ் பண்ணணும், என்ன ஜாப் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டூ ஃபாலோ மை சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.